ஹாய்ங்க. நம்ம வந்து இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ரெசிபி தான் பார்க்குறோம். வாங்க என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். பூவாழை புட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம வந்து 1 கப் ரவை, அப்புறம் 4 வாழைப்பழம், நாட்டு சக்கரை, தேங்காய், அப்புறம் நெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக. பாருங்கள், நம்ம தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தேங்காய் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. வாங்க அடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் கொஞ்சம் சூடாகட்டும். சட்டி சூடாகிட்டு நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம இந்த ரவை போட்டுக்கலாம். ரவை போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க ரவையை. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். கலர்லாம் மாற வேண்டாம். இந்த அளவுக்கு வறுத்தோன்னே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணலாம். அப்புறம் நம்ம இந்த வாழைப்பழத்தை உரித்து எடுத்துக்கலாம். வாழைப்பழம் நாளையும் நம்ம உரித்து எடுத்தாச்சு. அடுத்து எப்படி வாங்க ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம இந்த நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம்னா அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, தேங்காய் அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். தேங்காயும் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு நம்ம எடுத்து வச்ச 4 வாழைப்பழத்தையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம வாழை இலை எடுத்து வச்சுருக்கோம். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம இலையெல்லாம் கட் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்து இதில் வைங்க. இப்படி வச்சு அப்படியே இப்படி மடக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி மடக்கி எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சுக்கலாம். வாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு இட்லி பாத்திரம் இருக்குல்ல, அதில் வந்து இதை எடுத்து இதை அதுக்குள்ளே வச்சிட வேண்டியதான். இதில் வச்சு இப்போ மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழித்து வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு வெந்துருச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இதை நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.